குடியிருப்பதற்கு ஆக மாத்திரம் அல்ல, அந்த வீடுகளை ஆவிக்குரிய ஜீவித்திலே கட்டியெழுப்ப வேண்டியது கடமை கிறிஸ்துவ மக்களுக்கு இருக்கிறது. ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் முதலாவது தேவனை தேடணும். கண்ணு தேவனையே நோக்கி அலமோதணும். உங்களுடைய செவி தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். முதலாவது தேவன் என்ன சொல்றாரு பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பார்ப்போம். தேவனுடைய வசனம் என்ன செய்யுது பார்ப்போம். பைபிள் எடுத்து வாசி பார்ப்போம். என்ன தேவன் நம்மோடு பேசுகிறார் பார்ப்போம். தேவனை தேடுகிற உணர்வு வரணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஞானம் வரணும்னா வேதம் வாசிப்பு நிச்சயம் இருக்கணும். அது இருபுறம் கருக்கொள்ளப்பட்ட எபிரேயர் 4:12 படி அது ஆத்துமா ஆவியும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. அது தேவனிடத்தில் வந்து தேவனாய் இருக்கிறது. ஆகையினாலே அந்த வார்த்தை உங்களோடு பேச வேண்டும். அந்த வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வீடு ஆவிக்குரிய ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும். அந்த வீடு கட்டுவதற்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய ஞானம் வேணும். நாம் நடக்கிற நடப்பு, நாம் விதைக்கிற விதை, நாம் நாட்டுகிற கனி, நாம் வாழ்கிற ஆவிக்குரிய ஜீவியம் வீடுகளை கட்டி எழுப்போம். அல்லேலூயா சொல்லுங்க.